இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் இனிய நாளாகட்டுங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அநீதிகளை அழித்து தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா, சமயபுரத்து மாரியம்மன் கோவிலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் தாங்க மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கியிருக்காரு. கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மனை பார்த்தீங்கன்னா சிவன் அழிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த நிலையில பார்த்தீங்கன்னா யமதர்மன் சபையில மூத்த அமைச்சராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா நோய்களின் அதிபதினு சொல்லக்கூடிய மாயாசுரன் பார்த்தீங்கன்னா பூவுலகள இறப்பு நின்றுவிட்ட நிலையில தாங்க நோய்களை பரப்பி மக்களை ரொம்பவே துன்புறுத்தி வந்திருக்காரு. அதர்மம் அழிந்து பார்த்தீங்கன்னா தர்மம் தலை தொங்க மும்மூர்த்திகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தாங்க மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையே பார்த்தீங்கன்னா ஒட்டியானமாக அணிந்து நோய்களுடைய கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க ஒரு கோவில் தாங்க இந்த ஆலயம். இன்றும் கருவறையில இருக்கக்கூடிய அம்மனினுடைய வலது பொற்கமல திருப்பாதம் பார்த்தீங்கன்னா மாயாசுரனுடைய தலை மீது எழுந்தரிப்பதை நீங்க தரிசிக்கலாங்க. இந்த கோவில்ல தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த ஒரு பரிகார தலமாக விளங்கி வருதுங்க. ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களை ஏற்பதான் இந்த அருள்மிகு மாரியம்மன் கோவிலும் அமைச்சிருக்காங்க. இது செழிப்பையுமே வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுதுங்க. கோவிலுடைய முகப்புல பார்த்தீங்கன்னா நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம்னு சொல்றாங்க. 3 திருச்சுற்றுகளை கொண்ட இந்த கோவில்ல கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில பார்த்தீங்கன்னா அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்கில முருக திருக்கோயிலும் அமைஞ்சிருக்கு. தேரோடும் வீதியிலே வடக்கே பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு விநாயகர் கோவில்னு அமைந்திருக்குதுங்க. மேற்குல அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்புனே சொல்லலாங்க. இந்த கோவில்ல நடத்தக்கூடிய விழாக்களாக பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழா, பூச்சொரித்தல்னு, சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசில நவராத்திரி பெருவிழான்னு ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. தை மாதத்துல தைப்பூச திருவிழா இங்கு நடத்தப்படுது. 10வது திருநாள்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மனுக்காக சீர்பெறுதல் வைபவமும் நடத்துறாங்க. மாசி மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு பூச்சொரித்தல் சிறப்பாக நடத்தப்படுதுங்க. மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீர பார்த்தீங்கன்னா தன் கோபத்தை அடக்கி கொள்ளவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபியாய் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் பார்த்தீங்கன்னா இங்கு மக்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா திருவிழா பிரம்மோற்சவத்தை குறிக்குதுங்க. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடத்தப்படுது. இந்த விழாவில் தான் கொடியேற்ற விழா, வானாறு பாடக திருவிழா, தேர் விழான்னு, தீர்த்த விழான்னு முக்கிய திருவிழாக்கள் இந்த தருணத்துல நடத்துறாங்க. சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல வைபவங்கள் மிக சிறப்பான நடைபெற்று வருதுங்க. பிரம்மோற்சவத்துல பார்த்தீங்கன்னா 10வது நாள்ல தான் நடைபெறக்கூடிய இந்த விழா பிரசித்தி பெற்றதுன்னே சொல்லலாம். அன்று காலை பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு அம்பாள் கோவில இருந்து கேடயத்துல புறப்பட்டு திருக்கோவிலுக்கு சேருவா. பூ மற்றும் பல்வேறு அலங்காரங்களுடன் கூடிய திருத்தேர்ல தான் அம்பாள் வீற்றிருக்கக்கூடிய காலையில திருத்தேர் வடம் பிடித்தல் இனி நடத்தப்படுதுங்க. பார்வதி மண்டபத்துல கிழக்கிலே பார்த்தீங்கன்னா இடதுபுறம் தெற்கு நோக்கி புறப்பட்டு திருத்தேர் ஊர்ல முக்கிய வீதி வழியாக செல்லுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் அம்பாளுடைய தரிசனத்திற்காக காத்து கொண்டு இருப்பாங்க. இந்த கோவில தல விருட்சமாக பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தாங்க. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்லப்படுது. இந்த மரம் தற்போதும் பார்த்தீங்கன்னா காப்பு விண்ணப்ப சீட்டை விண்ணப்பிக்கும் முதன்மை இடமாக திகழுதுங்க. அம்பாளுக்கு பூஜைகள் நடைபெறும் போது பார்த்தீங்கன்னா தல விருட்சத்துக்கும் பூஜைகள் நிகழ்த்துவது இந்த கோவில்ல வழக்கமாக இருக்குது. வேப்ப மரம் என்றாலே அது மகமாரின்னு சொல்லுவான். மகமாரியினுடைய மறுபிம்பமாக வழிபடக்கூடிய ஒரு மரம் தாங்க இது. இந்த வேப்ப மரத்தை அம்பாளுடன் தொடர்புபடுத்தி கூறக்கூடிய ஒரு கதையும் இந்த ஆலயத்துல சொல்லப்படுதுங்க. பல்வேறு மருத்துவ நலம் பயக்கக்கூடிய இந்த வேப்ப மரத்தின் அடியில தாங்க புற்றில்தான் 1000 கண்ணுடையாளுடைய அழகிய செப்பு திருமேனி எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. தற்போது துணை சன்னதியில வீற்றிருக்கக்கூடிய அன்னை இன்றுமே பார்த்தீங்கன்னா தல விருட்சத்தை நோக்கியவாறே தான் காட்சியளித்து கொண்டு இருக்கிறார். நலம் பயக்கக்கூடிய வேப்ப மரம் அன்னையின் திருவுருவமாக வணங்கப்பட்டு வருதுங்க.
இந்த வேப்ப மரத்தை அன்னையினுடைய உடலாகவும், வேப்ப இலையை பார்த்தீங்கன்னா மகமாரியினுடைய அக்னி கிரீடமாகவும், வேப்பம்பூவை பார்த்தீங்கன்னா நெற்றியில உள்ள வைரத்தின் கத்திற்கு தொடர்பு படுத்தி சொல்லப்படுதுங்க. தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்கள்ல இந்த மாரியம்மன் கோவிலும் ஒன்றுங்க. ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா இங்கு பச்சை பட்டினி விரதமும் பூச்சொரித்தல் விழாவும் வெகு விமர்சையாக நடத்துவாங்க. தனது பிள்ளைகளுக்காக பார்த்தீங்கன்னா பட்டினி இருந்து விரதம் இருக்கக்கூடிய தாயை போலதான் உலக மக்களுடைய நன்மைக்காக அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டுன்னு அம்மன் விரதம் இருக்கக்கூடிய சிறப்பான ஆலயம் தாங்க இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில். இந்த மாரியம்மனுடைய அருள் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க அம்மனுடைய அருளால் நம்முடைய மனக்குறைகள் தீர்ந்துடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வேண்டுதல்கள் நிறைவேற இங்கு அம்மன் பட்டினி விரதம் இருக்கும்னால நம்ம என்ன செய்ய வேண்டும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும்னு நினைச்சிங்கன்னா பிரச்சனைகள் தீர கடவுளுடைய வேண்டிக் கொள்வோம். அதே போல பட்டினியாக விரதம் இருந்து கூட வழிபடுவது நம்மளுடைய வழக்கமாக இருக்குது. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும்னு தான், அனைவருடைய பிரச்சனைகளோ தீர வேண்டும்னு வேண்டிக் கொண்டு தெய்வம் பார்த்தீங்கன்னா பட்டினியாக இருந்து விரதம் இருக்கக்கூடிய அதிசயம் இந்த ஒரு கோவில்ல ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா ஒரு திருத்த தாங்க நடைபெறுகின்றது சமயபுர மாரியம்மன் கோவில்ல மட்டும்தான். இது ரொம்பவே பழமையான கோயில்களும் ஒண்ணுங்க. சக்தி பீடங்கள்ல பார்த்தீங்கன்னா இது ஒன்றாக இருக்குது. இந்த மாரியம்மன் கோவில்ல பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் மாரியம்மனை தங்களின் தாயாக நினைத்து குலதெய்வமாக நினைத்து வழிபட்டு தான் வராங்க. மகமாயினோ சமயபுரத்தால்னோ சமயபுரத்து அம்மன் ஆத்தானு பக்தர்கள் அம்போடு பார்த்தீங்கன்னா உரிமையோடு அழைத்து வழிபடக்கூடிய ஒரு மாரியம்மன் கோவில் தாங்க இது. மிகப்பெரிய சுதை உருவமாக சமயபுரத்துல காட்சி தருவா. அதனால் இங்கு மூலவருக்கு அபிஷேகம் கிடையாதுங்க. 8 திருக்கரங்களோடு தாங்க மாதுளம் பூ நிறத்தோடு சிவந்த திருமுகத்தோடு காட்சியளிப்பா. இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டபடி நிலையில தான் சிவபாதத்தின் அமர்ந்து காட்சி அளிக்கிறாங்க. இங்கு சிவன் சக்தி இருவருடைய சக்திகளும் ஒன்றிணைந்த வடிவமாக தான் அம்மன் அருள்பாலிக்கிறார். இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா அருகில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க ரங்கநாதரின் தங்கைன்னு சொல்லப்படுது. வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா தனது தங்கைக்கான சமயபுரத்து மாரியம்மனுக்காக ரங்கநாதர் சீர்கொடுக்கும் வைபவம் ஆண்டுதோறும் நடத்தப்படுதுங்க. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தான் துவங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரையுமே அம்மனுக்கு பக்தர்களுக்கு விரதம் இருக்கக்கூடிய வைபவமும் நடத்தப்படுது. இதற்கு பச்சை பட்டினி விரதம்னு சொல்லுவாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம்னு 3 வேளையும் நெய்வேத்தியம் படைக்குவாங்க. ஆனா இந்த அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும் சமயத்துல இந்த 28 நாட்களும் பார்த்தீங்கன்னா சமைத்த உணவுகள் எதுவுமோ அம்மனுக்கு படைக்க மாட்டாங்களாம். அதற்கு பதிலாக தாங்க இளநீர்னு, துள்ளுமாவு, பழங்கள், கரும்புன்னு மட்டுமே நெய்வேத்தியமாக படைக்கப்படுது. பட்டினி விரதம் இருக்கும் அம்மனுடைய மனதை பார்த்தீங்கன்னா உடலையுமே குளிர்விப்பதற்காக தான் விரத காலத்துல வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா குடை குடையாக பூக்களை எடுத்து வந்து அம்மனுக்கு படைத்து வழிபட்டு பூச்சொரித்தல் நிகழ்ச்சியும் நடத்தப்படுதுங்க. ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தன்னிடம் வந்து முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற வேண்டுன்னு என்பதற்காக அம்மன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நோக்கி 28 நாட்கள் தவம் இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த நாள பலரும் அம்மனுக்கு சேர்ந்து 28 நாட்களும் விரதம் இருப்பது வழக்குங்க. ஆனா அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து வந்து சமயபுரத்து மாரியம்மனிடம் பார்த்தீங்கன்னா கோரிக்கையை சொல்லி மஞ்சள் துணியில முடித்து வைத்து விரதம் இருப்பாங்களா. வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு செவ்வாய்க்கிழமைகளை மட்டுமோ இல்லைன்னா பூச்சரித்தல் நடைபெறக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் விரதம் இருப்பாங்க. அடுத்து ஆண்டு பச்சை பட்டினி விரத காலம் தூங்குவதற்குள்ள வேண்டுதல் நிறைவேற வேண்டுன்னு மனதார வேண்டிக் கொள்வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா செவ்வரி மலர்கள் வாங்கி வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து இளநீர், துள்ளுமாவு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டு செல்வாங்களாம். மலர்கள் சமர்ப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அம்மனுக்குரிய 108 போற்றுகளை சொல்லி வழிபடுவாங்க. அப்படி தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதி பாடியும் மலர்களால் அர்ச்சனை செய்வாங்க. சமயபுரத்து மாரியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவிலே புகழ்பெற்ற வழிபாட்டு தலங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. இங்குள்ள அன்னை மாரியம்மன் தாங்க நோய்களை தீர்ப்பவளாக, துயரங்களை போக்குவளாக அருள்பாலித்து வரா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏற்பட்ட கோச்சார்ந்த இடையூறுகளை நீக்கியும் நற்பலங்களை பெற்று தரக்கூடியவர் தாங்க இந்த அம்மன். வரலாற்று ரீதியாக பார்த்தீங்கன்னா சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்துல இந்த கோவில் நிறுவப்பட்டதாகவும் சொல்லப்படுது. கோடை காலத்துல ஏற்படக்கூடிய அம்மை போன்ற நோய்களிலிருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வம் தாங்க இந்த மாரியம்மன் கோவில். துலாம், சிம்மம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்கள் சேர்ந்தவங்க உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கி நிம்மதியும்
மன உறுதியை நீங்கள் பெற வேண்டும்னா தொடர்ந்து இந்த ஒரு அம்மனை வழிபட்டு வாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவில்லாத பலன்களை நீங்கள் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.